தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 4 முனை போட்டியாக உருவெடுத்துள்ளது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பாஜக அதிமுக கூட்டணி உருவாகியுள்ளது. அதேபோல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சீமான் இருந்தாலும் தனித்து போட்டி என்று கூறி வருகிறார். ஒருபுறம் புதிதாக கட்சியை தொடங்கிய விஜயும் தனது தலைமையில் கூட்டணி என்று ஆணித்தரமாக கூறும் நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் முக்கிய கட்சிகளை தன் வசம் கொண்டுவர முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியதில் இருந்து கூட்டணி ஆட்சி என்றும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என அறிவித்தார். அப்படியிருந்தும் திமுக கூட்டணியில் உள்ள எந்த ஒரு கட்சியும் விஜய்க்கு ஆதரவாக வரவில்லை. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சமீபத்தில் சில தகவல்கள் வெளியாகின. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை விஜய் சந்திக்க உள்ளதாகவும் 70 சீட்டுகளை ஒதுக்குவதோடு துணை முதலமைச்சர் பதவியை வழங்கவும் அவர் முன்வந்ததாகவும் கூறப்பட்டது. இதனால் தமிழகத்தில் அரசியல் எதிரி திமுக என்றும் பாஜக கொள்கை எதிரி என்றும் கூறி வந்தார். ஒரு இடத்தில் கூட இதுவரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ காங்கிரஸ் கட்சியை விஜய் எதிர்க்கவில்லை. இந்த சூழலில்தான் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விஜய் மாநாடு தொடர்பான கேள்விக்கு குறைந்தபட்சம் மேடையில் நாகரீகமாக பேச வேண்டும். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து கணிசமான வாக்குகள் பெற்றார். 10% மேல் வாக்குகள் பெற்ற அந்த கட்சி தற்போது என்ன நிலையில் இருக்கிறது? நடிகர் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கி கூட்டிய மாநாட்டில் 20 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். கடைசியில் காங்கிரசுடன் அந்த கட்சி இணைக்கப்பட்டது. தற்போது அந்த கட்சியே இல்லை. அதுபோன்று பல கட்சிகள் வரும் காணாமல் போகும். காங்கிரஸ் நிலைத்து நிற்பதற்கு காரணம் சித்தாந்தம் வலிமையாக இருப்பதே ஆகும். எங்கள் கொள்கை எதிரியான RSS பாஜகவாக இருந்தாலும் நாகரிகமாகத்தான் அவர்களை பற்றி பேசுகிறோம் என பதிலளித்தார். தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி என்ற தகவல்களுக்கு செல்வ பெருந்தகை முற்றுப்புள்ளி வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற தலைமை முடிவெடுக்கலாம். அப்படி முடிவெடுத்தால் காங்கிரசுடன் விசிகாவும் வெளியேறலாம் என்று அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது. ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் டெல்லி சென்ற போது கூட காங்கிரஸ் தலைமையை சந்தித்ததாகவும் சொல்லப்பட்டது. இதெல்லாம் பார்க்கையில் திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தால் கட்டாயம் ஆட்சியை பிடிப்பது கடினம் என்பதால் இந்த முறை முழுமையாக சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது.